வெல்கம் டு சாக் அகாடமி. ஏற்கனவே நம்ம ஒரு HTML ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் HTML கோடிங் செய்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபைலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த index.html போய் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா க்ரோமில் தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம கோடில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் ஓப்பன் வித் கோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது Notepad++ ஆர் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராகிராஃப். இப்போ பேராகிராஃப் நம்ம எப்படி பி அப்படின்ற டேக் கொடுத்து நம்ம பேராகிராஃப் அதில் கொடுப்போம். அண்ட் H1 to H6 டேக்ஸ் கொடுத்து நம்ம அதில் ஹெட்டிங்ஸ் கொடுப்போம். அதில் எல்லோரும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நடுவில் பிஆர் அப்படின்ற டேக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் வரும். ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃப்க்கும் நடுவில் நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஆர் டேக் கொடுத்துக்கலாம். சில டேக்ஸ் பேர்டாக இருக்கும், சில டேக்ஸ் பேர் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ பிஆர் அப்படின்றதும் அப்படி தான், உங்களுக்கு பேர் இல்லாத ஒரு டேகு. அப்புறம் ஹெச்ஆர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லைன் ஒரு பேராகிராஃப்க்கு இன்னொரு பேராகிராஃப்க்கு நடுவில் நமக்கு ஒரு லைன் வேணும், ஆர்எல்ஸ் ஒரு ஹெட்டிங்க்கு இன்னொரு பேராகிராஃப்க்கு நடுவில் லைன் வேணும் அப்படின்னா நம்ம ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஹெச்ஆர் டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹெச்ஆர் டேக்குக்கும் க்ளோசிங் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஹெச்ஆர்னு ஒரு டேக் மட்டும் போட்டால் போதும், நமக்கு ஒரு லைன் கிடச்சிடும். ஸோ இங்கே நான் அப்படி தான் ஒரு ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேராகிராஃப்க்கு நடுவில் எனக்கு ஒரு லைன் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹெட்டிங் டேக்ஸ் பார்த்துருக்கோம், பேராகிராஃப் டேக் பார்த்துருக்கோம், பிஆர் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம், பிஆர் டேக்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் ஹெச்ஆர் டேக்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் ஒரு HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, பாடி டேக்னால் என்ன, இது எல்லாமே நம்ம இது வரையும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே இப்படி நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எங்கெங்கே மிஸ்டேக் என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். தனியாக ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் index.html போய் நீங்கள் ஷோ ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சைட்லேயே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் உங்களுக்கான அவுட்புட் பிரிண்ட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்ப்போம். இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே எலமெண்ட்ஸ் அப்படின்றது பி, ஹெச்ஆர், பிஆர், அப்புறம் H1, H2 இது எல்லாமே HTML எலமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இதுவரை பார்த்த எல்லாமே எலமெண்ட்ஸ் தான். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது இப்போ நான் ஒரு டேக் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டேகுக்கு நான் ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். ஸ்டைல் அப்படின்னா எனக்கு அந்த டேக் பிளாக் கலரில் இருக்க வேணாம், எதுக்கு பிளாக் கலரில் இருக்கணும், அதுக்கு ஏதாவது நான் பேக்ரவுண்ட் கொடுக்கணும், ஆர்எல்ஸ் எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் சைஸு அந்த மாதிரி எனக்கு கொடுக்கணும், கஸ்டமைஸ் பண்ணணும் அதை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டைல் அப்படின்ற இதில் ப்ராப்பர்ட்டி ஆட்ரிபியூட்டில் நான் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் இருக்கணும், அதே மாதிரி எனக்கு அந்த ஃபாண்ட்டோட கலரையும் நான் இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். கீழே இன்னும் ஒரு பேராகிராஃப் டேக் நான் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் அப்படின்னு கொடுக்குறேன். கலர் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டோட கலர் மாற்றுறதுக்கான ஆப்ஷன். அது பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய ஒரு ஆட்ரிபியூட்குள் நம்ம பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போ பீன்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் மேலே ஒரு பீல நான் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுலேயே எனக்கு இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? எஸ், நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்து செமிகோலன் கொடுத்துருக்கீங்கல்ல. ஸோ நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். டபுள் கோட்ஸை நான் ரெட்டோட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த டபுள் கோட்ஸை நான் ஃபாண்ட் சைஸ்
கொடுத்துட்டு அங்கே க்ளோஸ் பண்ணி நான் செமிகோலன் வைக்கும்போது எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நான் சொல்கிறத விட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ டபுள் கோட்ஸை எடுத்துட்டு இப்போ டபுள் கோட்ஸை வந்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் செமிகோலன் கொடுத்துட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகுறது உங்களால் ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதை விட வேறு ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றலாம். இதே மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றது உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது நீங்கள் வேர்ட்லலாம் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும். டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கும், சான்ஸ் செரிஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலின்ற ஆப்ஷன் மூலயமா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியை சூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஸ்டைல் வந்து மாறிடும். ஸோ அதுவும் வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சஜஷன்ஸில் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் ஆகிற ஃபாண்ட் ஃபேமிலி வந்து காமிக்கும். ஓகே, இவ்வளோ ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலர் ரெட் அப்படின்னு சொல்லி கீழே நம்ம அதுவும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம கலர் அப்படின்றது வந்து டெக்ஸ்ட்டுக்கு, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்குறது. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னும் போது அந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்க்ரீனில் சென்டரான இடத்துக்கு பொசிஷன் ஆகும். ஸோ அதுதான் இப்போ பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு அந்த பி டேக்கில் உள்ள டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்கும். அது விசிபிளாக இருக்கான்னு தெரில, பட் அது வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து வந்திருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து நிறையா கண்டென்ட் போடுறதுக்கு இது என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.